ஹalleluya. குட் மார்னிங், குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. காலை வணக்கம். எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க ஐயா, எவ்வளவா எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, காப்பாற்றுகிறீங்க. நன்றியோடு இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு வரமா எங்களுக்கு கொடுக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கிற கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? இரவு நல்லபடியா தூங்குனீங்களா? தூக்கம் வரலையா? சரியா தூங்கலையா? கனவுகள் வந்துச்சா? என்ன கனவு வருது? கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு சொல்லுவாங்க சிலர். என்னங்க, அந்த காலத்துல யோசேப்பை போன்றவங்களுக்கு, தானியேலை போன்றவங்களுக்கு, பரிசுத்தனாகிய யோவானை போன்றவங்களுக்கு தேவ தரிசனங்கள் வந்தது. ஆனா இன்றைக்கு மனுஷங்க உலகத்தால மூளைய ஃபுல்லா நிரப்பி படுத்திருந்தாலும் அதே வேலைங்க. அதிக தொல்லையினால் சொப்பனம் பிறக்கும்னு எழுதியிருக்கு. நாளெல்லாம் நீங்க என்ன செய்கிறீங்களோ கனவுல கூட தூக்கத்துல கூட அது செய்வது போலேதான் இருக்குங்க. ஆனா வசனத்தை நீங்க தியானித்தால் தேவ தரிசனங்கள் வரும். யோசேப்புக்கு தேவ தரிசனங்கள் வந்தது. கனவுகளில் தேவன் தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தினார். கனவுகளை நம்பிக்கொண்டிருப்பதை விட நம்முடைய தேவனுடைய வசனத்தை நம்புவது நமக்கு நல்லதுங்க. அம்மா, நீங்க இவ்வளவு நாட்களா வசனம் கேட்கறீங்க இல்லையா? நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தீங்களா? கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை முழுமையா ஒப்பு கொடுத்தீங்களா? அல்லது கேட்பதோடவே போதும் என்று நினைக்கிறீங்களா? கேட்ட வார்த்தைகள் இருதயத்துக்குள் பத்திரப்படுத்தி விசுவாசிக்கிறீங்களா? ஒரு தீர்மானம் செய்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொள்வது என்றால் இது வம்ச பாரம்பரியமாய் வருவது கிடையாதுங்க. பிறப்பிலேயே கிறிஸ்தவங்க யாரும் கிடையாது. சிலர் அவங்க சொல்லிக் கொள்ளுவாங்க, எங்க அப்பா கிறிஸ்தவரா இருந்ததுனால நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால என்னுடைய மகன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. இது கூட்டத்தோடோ வம்சத்தோடோ வருகிற பக்தி கிடையாது. தனிப்பட்ட விதத்தில் யூ ஹாவ் டு சூஸ். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஸ்தானத்தில் எனக்காக மரித்தார் என்று உணர்ந்து விசுவாசித்து உங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அனுபவத்தை பெறும்போது நீங்க ரட்சிக்கப்படுகிறீங்க. கிறிஸ்துவ போல வாழும்போது நீங்க கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுறீங்க. வேதனை என்னன்னா, இது ஒரு மதமா இன்றைக்கு மாத்திட்டாங்க. வேதத்துல வாசித்தா தேவனுக்கு குமாரர் குமாரத்தை இருக்கிறாங்க தவிர பேரன் பேத்தி இல்லங்க. அப்படின்னா நீங்க விசுவாசிக்கிறதுனால உங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்கு பேரன்கள் ஆக மாட்டாங்க. நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டா நீங்க தேவனுடைய பிள்ளை. உங்க மகன் தேவனை ஏற்றுக்கொண்டா தேவனுடைய பிள்ளை. அப்படியே ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டீங்களா? அம்மா சொன்னாங்கனோ, அப்பா சொன்னாங்கனோ, பாஸ்டர் சொன்னாங்கனோ இல்லங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தேவனே கேளுங்க. மனுஷங்களை கேட்டா உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. தேவனிடத்துல முழங்கால் போட்டு ஜெபித்தா ஆவியானவர் உங்களுக்கு உங்க நிலைமையை உணர்த்துவார். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? எலியா என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்தாரண்டைக்கு வந்து, என்னால் மட்டும் நீங்கள் 2 நினைவுகளுக்கு நடுவில் குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 நினைவுகளுக்கு நடுவில் தடுமாறிக் கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். எவ்வளவு காலம் 2 நினைவுகளுக்குள்ள? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா எப்படிங்க? 2 படகுகள் மேல கால் வைத்து மொத்தத்துக்கு தண்ணீர்ல விழுந்துட்டானா ஒருவன். இந்த படகு ஆடுதுன்னு சொல்லி அந்த படகின் மேல ஒரு காலை வைத்து கடைசியில பார்த்தா அதுவும் ஆடுதுன்னு சொல்லி இங்க ஒரு காலை அங்க ஒரு கால் வைத்தா அது அங்க போச்சு இது இங்க போச்சு, நடுவுல விழுந்துட்டான். 2 நினைவுகளை விட்டுருங்க. ஒரே இருதயத்தோட இருங்க. ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. இருந்தால் அனலா இரு அல்லது குளிராக இரு. வெதுவெதுப்பா இருக்க வேண்டாம். நம்ம ஒரு தீர்மானம் செய்யாம ஆண்டவருடைய சீஷராக நம்ம இருக்க முடியாதுங்க.
நீங்க உங்களை நீங்கள் அர்ப்பணிக்காமல் தேவனை நீங்க அங்கீகரிக்காமல் நீங்க அவர் பிள்ளையா மாற முடியாது. எவ்வளவு காலம் 2 நினைவுகள்? பாதி பாதி பக்தியே கிடையாதுங்க. சம்பூரணமான கிறிஸ்தவம் உங்க முழு பலத்தோடு, உங்க முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு உங்கள் தேவனாகிய ஆண்டவரை நேசிங்க. உன்னை போல உன்னுடைய பிறனை நேசி என்று ஆண்டவர் சொன்னாரு. பாருங்க, நம்ம பாதி மனசு ஆண்டவருக்கும் பாதி மனசு பிசாசுக்கும் கொடுத்தா எப்படி முடியுங்க? பகலெல்லாம் உலகம், இரவெல்லாம் ஜபம் என்றால் வருமா? ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்தில் இருப்பேன், திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இஷ்டம் போல இருப்பேன் என்றால் நீங்க எப்படி பக்தனாவீங்க? கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்வாரா? இயேசுவை பின்பற்றுகிற பக்தி ஞாயிற்றுக்கிழமை பக்தி இல்ல, அப்பப்ப வருகிற பக்தி இல்லைங்க. பண்டிகைகளுக்கு வருகிற பக்தி அல்ல. 24/7 24 மணி நேரமும் தேவனோடு உறவு கொண்டிருக்க வேண்டும். துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். என்னங்க, யாருடைய யோசனை எடுத்துக்கொள்கிறீங்க? துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடந்து கொண்டு நான் தேவ பிள்ளைனா தேவனுடைய யோசனையில் நடவாமல், என் ஆலோசனையை கேட்காமலே அவங்க நடந்துக்கிறாங்க, அதனாலதான் நஷ்டம் போகிறாங்க என்கிறார் ஆண்டவர். யாரோ என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு நீங்க நடந்தா என்ன ஆயிடுவீங்க? தேவன் நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியில் என் கண்ணை உன்மேல் வைத்து உன்னை நடத்துவேன் என்றார் இல்லையா? தேவனை கேளுங்க. பாவிகளின் வழியில் நிற்காமல். பாவிகளோடு நமக்கு என்ன வேலைங்க? நரகத்துக்கு போகிறவங்க கூட உனக்கு என்ன வேலை? அவங்க எப்படி முதல்ல உன்னுடைய வழியில வந்தாங்க? நீ விசாலமான வழியில போனா அதுல போகிறவங்க அநேகர். அப்படின்னா நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்காக ஒரு தீர்மானத்தை செய்து இயேசு ஆண்டவருடைய வழியில நடக்கல போல இருக்குல்ல. பாவிகளோடு உறவாடி கொண்டிருந்தா, பாவிகளோடு பார்ட்டிசிபேட் செய்தா நீங்க பாவியாயிடுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் முதிர்ந்து உங்களை இன்னும் அதிகமாய் கெடுத்து போட்டு விடுங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் யாரோடு உட்கார்றீங்க நீங்க? தேவ பிள்ளைங்க அதுக்குதான் மூவி ஹால்ஸ்க்கு போக மாட்டாங்க. மூவிஸ் பார்த்து கொண்டு உட்கார மாட்டாங்க. இப்ப ஹாலுக்கு இல்ல, செல்லுலயே பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க, அசுத்தமான காரியங்களை பார்ப்பதற்கு பப்புகளுக்கும் கிளப்புகளுக்கும் போகாம நான் குடிக்க மாட்டாங்க, குடிக்கிறவங்களை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருப்பேன் என்றாரு ஒருத்தர். நான் குடிக்க மாட்டேன், டான்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா டான்ஸ் பண்றவங்களை பார்த்து கொண்டு நான் உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க குடித்து கொண்டு இருப்பேன். நான் பாவம் செய்யல என்று நினைக்கிறான். இல்ல இல்ல இல்ல, நீ பரியாசக்காரரோடு உட்கார்ந்து இருக்கிற. உன் பரிசுத்தம் உனக்கு தெரியாமலேயே உன் இருதயத்தை கெடுக்கிறது அந்த காட்சிகள், அந்த வார்த்தைகள், அந்த இசை, அந்த சூழ்நிலைகள். பாவிகளுடைய வழியில நிற்காதே. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். வீட்டுல படுத்து தூங்காதீங்க. அவைகளை விட்டுடணும். இதை செய்யணும். என்ன செய்யணும்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் வாசிக்கிறேங்க நானு. நமக்கு டைம் இல்லாததுனால ரெஃபரன்ஸ்குள்ள போகல. நீங்க காலையிலேயே அவசர அவசரமா இருக்கிறதுனால எவ்வளவு சுருக்கமாக முடியுமோ அவ்வளவு சுருக்கமா புட்டுட்டு நட்சல் போல உங்களுக்கு ஒரு தேவ செய்தியை கொடுக்கிறேன். நீங்க நாளெல்லாம் அதை தியானிக்கலாம். கர்த்தருடைய வேதத்துல பிரியமாக இருந்து, தேவனுடைய வசனத்திலே பிரியமாக இருந்து, இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன் பாக்கியவான். எப்போவாம்? இரவும் பகலும், நைட் அண்ட் டே, 24 hours பைபிள் வாசிக்க முடியாது உட்கார்ந்து. 24 மணி நேரம் உட்கார்ந்து பைபிள் படிச்சா வேலைக்கு எப்ப போகிறது, எப்ப படிக்கிறது, மற்ற வேலைகளை எப்ப செய்வது? தேவனுடைய வசனத்தை வாசித்து இருதயத்தில் வைத்துக்கொண்டு நாள் முழுவதும் தியானிக்கணும். நாள் முழுவதும் வசனத்திற்கு ஏற்றபடி வாழணும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் இலையுதிராமல், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இலையுதிராமல் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். எந்த வேலை செய்தாலும் வாய்க்கிழங்க. பக்தியில கொஞ்சம் கூட முன்னுக்கு போக முடியலன்னு சொல்றாங்க. தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்க. தேவ வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்க. நீங்க தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற விதத்துல நீங்க தீர்மானங்களை செய்யுங்க. நீங்க செய்வது எல்லாம் அது வாய்க்குங்க. தீர்மானம் செய்யுங்க. இன்றைக்கு
கொஞ்ச நேரம் தேவன், கொஞ்ச நேரம் உலகம் அல்ல. கொஞ்ச நேரம் தேவனின் சித்தம், கொஞ்ச நேரம் ஏன் இஷ்டம் கிடையாது. உங்களுக்கு இஷ்டமானது, உங்களுக்கு அனுகூலமானது தேவ சித்தத்தின்படி செய்து, உங்களுக்கு இஷ்டமில்லாதது தேவன் சொல்லும்போது தேவனுடைய சித்தத்தை புறக்கணித்து உங்க இஷ்டத்தை செய்தால் நஷ்டமடைவீங்க. ஆமாங்க, ஏதாவது ஒரு தீர்மானம் செய்யுங்க. இதோ வெளிச்சம், இதோ இருள், இதோ ஜீவன், இதோ மரணம், இதோ ஆசீர்வாதம், இதோ சாபம், எது வேண்டுமோ தெரிந்து கொள்ளு என்கிற ஆப்ஷன் கொடுக்கிறாரு தேவன். உன் இஷ்டம், உங்க இஷ்டம். ஜீவன் வேண்டுமா, மரணம் வேண்டுமா, ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா, தெரிந்து கொள்ளு. எல்லாமே வேண்டும். அப்பப்போ இது, அப்பப்போ அது என்பது போல கிடையாதுங்க. விசாலமான வழியில போகிறவங்க அநேகர், ஆனால் அதனுடைய முடிவு அழிவு. இடுக்கமான வழியில போகிறவங்க சிலரே. போராடணும் அதுல போவதற்கு. அது நித்திய ராஜ்யத்துக்கு வழிவகுக்கும். இப்ப சந்தோஷமா இருக்கணுமா, நித்தமும் ஆண்டவரோடு ஆனந்திக்கணுமான்னு தெரிந்து கொள்ளு. சிற்றின்ப பாவ போகம் வேண்டுமா, தேவ பிள்ளைகளோடு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தை வேண்டுமான்னு தெரிந்து கொள்ளு. மோசே பெரியவனான போது ஒரு தீர்மானம் செய்தான். அவன் எபிரேயன் என்று தெரிந்து கொண்டதுனால மட்டுமில்ல, தனக்கு தான் ஒரு தீர்மானம் செய்தான். மோசே பெரியவனான போது எகிப்தின் செல்வத்தை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டாகும் நிந்தை பெரிய பாக்கியம் என்று எண்ணி அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு நம்பி கர்த்தருக்கு தன்னை தான் ஒப்பு கொடுத்தாருங்க. பெரிய தேவ ஊழியனாய் பரலோகத்தின் வல்லமையை பூமியிலே காட்டக்கூடிய நபராக தேவனின் கையிலே பயன்படுத்தப்பட்டார். கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை 40 வருஷங்கள் அற்புத ஆச்சரிய காரியங்களை செய்து கொண்டு அந்த வனாந்திரத்திலே நடத்தினாருங்க. தேவனுக்கு அர்ப்பணித்த ஒரு நபரை தேவன் பயன்படுத்துவார். தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. தன் பரலோக வல்லமையை அவருக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு கொடுத்து இந்த உலகத்திலே பிரபலப்படுத்த பயன்படுத்திக் கொள்வாருங்க. யாருக்கு? ஒரு பக்கம் சாத்தான், ஒரு பக்கம் ஆண்டவர் உன்னை அழைக்கிறாங்க. வா, பிசாசு மாயையும் தந்திரங்களும் காண்பிக்கிறான். உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை அவன் காண்பிக்கிறாங்க. அடுக்குமாடிகளை காண்பிக்கிறான், பணத்தை காண்பிக்கிறான், அநித்தியமான பாவ சந்தோஷங்களாம். அந்த குடிக்கிறவனுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் சந்தோஷம்? அந்த விபச்சாரம் செய்து இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்களே, என்னங்க கற்பழிப்புகள் செய்கிறாங்களே, கொலை செய்கிறாங்களே, எவ்வளவு நேரம் அவங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க? மேபி ஃபியூ மினிட்ஸ். அதனால அவங்க நிந்தைகள், அவங்க தண்டனைகள், அவங்க சூழ்நிலை, அவங்க வாழ்க்கையே நாசமாகி போகுது. அவ்வளவுதாங்க. அது வேண்டுமா? தேவன் கொடுக்கிற நித்தியமான பரலோக ராஜ்யம் வேண்டுமா? அங்கே அழுகை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அங்கே இருள் இல்லை, வெளிச்சம் தாங்க இருக்கும். அவர் ஆலயத்திலே இரவும் பகலும் இயேசுவோடு கூட இருக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுக்க, நான் சென்று நீங்கள் தங்கும் இடத்தை ஆயத்தப்படுத்தி திரும்ப வந்து நான் உங்களை கொண்டு செல்வேன் என்ற ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. நீங்க தெரிந்து கொண்டால் கிறிஸ்துவை, அவர் வரும்போது அவரை சந்திக்க முடியும். இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவை புறக்கணித்தால் அவர் வரும்போது அவர் உங்களுக்கு தெரியாதாகவே நீங்கள் யாரோ அவருக்கு தெரியாது என்பார். மாரடித்துக் கொண்டு அழுவார்களாம். மாரடித்துக் கொண்டு அழுகிற கூட்டத்தில் இல்லாமல் ஆண்டவர் வரும்போது மகிமையின் சரீரத்தை பெற்று நடுவானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற மணவாட்டி சபையில் பங்குள்ளவர்களாய் நாம பாக்கியம் பெற வேண்டும் என்று நாம தெரிந்து கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு விஷயங்களை பாருங்க. இந்த உலகமே நிரந்தரம் என்று நினைத்து உலகமும் பாவமும் ஆண்டவரும் வேண்டும் என்று, ஆண்டவரே, பாவத்தை விட்டு விடாமல், உலகத்தை விடாமல், கர்த்தரை நேசிக்கிறோம் என்று பெயர் கிறிஸ்தவத்திலே மகிழாமல், கர்த்தருக்காக உலகத்தை விட்டுவிட்டு உலகம் எனக்கு பின்னால், சிலுவை எனக்கு முன்னால், நான் பின் திரும்பேன் என்ற பக்தனை போல கடைசி வரைக்கும் அப்பா நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து உம்முடைய வழியில நடப்பதற்கு நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின அந்த பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு
ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் அற்புதங்களை செய்வாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு பிரயாசத்தோடு செய்கிற இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை நீங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்க தொடர்ந்து கேளுங்க. ஷார்ட் மெசேஜஸும் போஸ்ட் பண்ணுகிறோம். இதை கேளுங்க, விசுவாசிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுங்க. அநேகருக்கு இந்த தேவ செய்திகளை ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடுங்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2 to 5 வரை, மாலை 6 to 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவில் கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. என்னை ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே,